இந்தியாவிலேயே முற்போக்கு சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் முற்போக்கு சக்திகள் அவ்வளோ கிடையாதுங்க. தொழில்துறையில் இந்தியாவிலேயே கடந்த 15 ஆண்டுகளாக 1, 2, 3 இந்த 3 இடங்களை தாண்டி 4, 5க்கு போகுது. ஆட்சி செய்பவர்கள் பார்த்து கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செய்கிறாங்க. முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ இல்லை வேறு சில அமைப்புகளோ ஏன் ஆட்சிக்கு வர முடியல? சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. சினிமாவில் ஹீரோவாக நடித்தவங்களாம் இன்னைக்கு ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சராக வந்துட்டாங்க. நான் சொல்வதுதான் சரி, எனது கொள்கை தான் சிறந்தது, எனது கொள்கை தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அனைவரும் நம்புறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். நம்ம சேனல்ல பல்வேறு பதிவுகள் அவ்வப்பொழுது போட்டுட்டு வரோம். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு 3-4 பதிவுகள் போட்ட பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பதிவிட்டாங்க. உண்மையிலேயே நாம் எதிர்கருத்துக்கள், ஆதரவான கருத்துக்கள் எந்த பதிவாக இருந்தாலும் நமது பதிவின் மீது வருகின்ற விமர்சனங்களை வரவேற்கின்றோம். ஆனால் நாம் பதிவிடுகின்ற பொழுது அந்த பதிவுகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை, பல்வேறு விஷயங்களை ஆய்ந்து அறிந்து சமநிலையோடு நியூட்ரலாக தான் அந்த பதிவுகளை போடுறோம். யாருக்கும் ஒரு சாரராக எந்த பதிவும் நாம் போடுவது கிடையாது. நம் யாரை ஆதரித்தும் பதிவுகளை போடுவது கிடையாது. இது நமது சேனலுடைய சிறப்பம்சம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வீடியோ. ஒரு நண்பர் கேட்டார், நான் கோயம்புத்தூர் போயிட்டு உடுமலை போயிட்டு உடுமலையிலிருந்து திரும்பி வந்த பொழுது எனது நண்பர் கேட்டார், முற்போக்குவாதிகளாக இருக்கிறாங்க, முற்போக்கு சக்திகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடா இருக்கு. அந்த தமிழகத்தில் முற்போக்கு சக்திகள் நிறைய விஷயங்களை அங்க மாநிலம் முழுவதும் பல்வேறு விஷயங்கள் பண்றாங்க, தனித்தனி அமைப்புகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல அதிகாரத்தை தமிழக மக்களுக்கு வழங்க முடியல, ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க முடியல, ஏன்னு கேள்வி கேட்டார். இது எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. இந்தியாவிலேயே முற்போக்கு சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் முற்போக்கு சக்திகள் அவ்வளோ கிடையாதுங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அதிகமாக கேட்டு பெற்று பல்வேறு விஷயங்கள் செய்கின்ற நாடு தமிழ்நாடு. பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக போராடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. கோயில்ல, பள்ளியடங்கள், பல்வேறு விஷயங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக குரல் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. கல்வியில் கேரளுக்கு அடுத்தபடியாக முதலிடம் தமிழ்நாடு. இப்படி பல அம்சங்கள். தொழில்துறையில் இந்தியாவிலேயே கடந்த 15 ஆண்டுகளாக 1, 2, 3 இந்த 3 இடங்களை தாண்டி 4, 5க்கு போகுது. அப்படி தொழில்துறையில் முன்னுக்கு வருகின்ற நாடு தமிழ். எல்லாம் ரைட்டு. ஆனால் தமிழகம் போக வேண்டிய தூரம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கு. மலேசியா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி வந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு ஏன் வரல? ஒண்ணு, தமிழகத்தில் ஆட்சி செய்பவர்கள் பார்த்து கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யறாங்க. முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ இல்ல வேறு சில அமைப்புகளோ ஏன் ஆட்சிக்கு வர முடியல? முற்போக்கு பேசுகின்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக முற்போக்கு பேசுகின்ற திராவிட கட்சிகள் எதிராக நிறைய பேர் பேசுறாங்க. திராவிட கட்சிகள் தான் ஆளுவாங்களா, வேற ஆள மாட்டாங்களா? கம்யூனிஸ்டுகள் தகுதி இல்லையா, மற்றவர்கள் தகுதி இல்லையா, அவர்கள் தகுதி இல்லையான்னு கேட்கக்கூடிய அந்த முற்போக்கு சக்திகளில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கலாமே, ஒரு நல்ல தமிழ் சமூகத்தை உருவாக்கலாமே, ஏன் அவர்கள் உருவாக்கவில்லை? ஏன் இது சாத்தியமில்லை என்று அந்த ஒரு கேள்வி கேட்டவொன்னே எனக்கு என்ன பதில் சொல்றது பக்குன்னு போச்சு எனக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு நமக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளாக கிடைத்திருக்கிற அனுபவம், அரசியல் அனுபவம், தொழிற்சங்க அனுபவம், களத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற அனுபவம், இவற்றையெல்லாம் தொகுத்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு. ஏன்னா அவர் நம்மளுடைய ஃபாலோவராக இருக்கு. அப்போ நானே சொன்னேன்னா, தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மக்கள் இங்கே தோல்விகளை விரும்புவதில்லை, கசப்பை விரும்புவதில்லை. வறுமையில் இருக்கிறது யாரும் விரும்புவது கிடையாது. வறுமையில் இருப்பாங்க, வறுமையிலிருந்து அதை ஒழித்துட்டு முன்னுக்கு வர நினைப்பாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அதை செய்து வறுமையை முழுமையாக ஒழித்துன்னு நினைக்க மாட்டாங்க, குறுக்கோயில் போடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஓடுற எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரையை தான் ஓட்டு போடுவாங்க, காசு வாங்கின்னு ஓட்டு போடுறாங்க. இப்படியே பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்படி இது தமிழ் சமூகத்தில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் தமிழ் சமூகத்தில் அதிகப்படியாக இருப்பது என்னன்னா, பல்வேறு முற்போக்கு விழுமியங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் முற்போக்கு சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைவதில்லை. முற்போக்கு சக்தியில் ஒன்றாக இணைவதிலே மிகப்பெரிய சிக்கல்கள். என்ன சிக்கல் இருக்கு? அவர்களுக்கு இடையே இருக்கிற கொள்கை கோட்பாடுகள் தான், முரண்பாடுகள் தான் ஒன்றாக இணைவதில் சிக்கல் இருக்கு.
இவர் இவர் என்னுடைய கொள்கை உயர்ந்தது, உங்கள் கொள்கை உயர்ந்ததல்ல, அவருடைய கொள்கை உயர்ந்தது, இன்னொருத்தர் கொள்கை உயர்ந்ததல்ல, நான் சொல்வதுதான் சரி, நீங்கள் சொல்வது தவறு என்று அந்த அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் நிலைப்பாடுகள் ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கிறது, மற்றவர்களுடைய கருத்துக்கள் தவறு என்று சொல்வது. இவர்கள் இப்படியே சொல்லியே சினிமாக்காரர்கள் அரசியல் கொண்டாங்க. சினிமாவில் ஹீரோவாக நடித்தவங்களாம் இன்னைக்கு ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சராக வந்துட்டாங்க. இல்லை அந்த வழியில் வந்தவர்கள் வந்துட்டாங்க. முற்போக்கு சக்திகள் பின்னுக்கு தங்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே எண்ணற்ற கட்சிகள் இருக்கு. மார்க்சிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்றாக இணைவதிலே சிக்கல்கள் இருக்கு அவங்க கிட்ட. அதே மாதிரி தான் முற்போக்கு சக்திகள் தமிழுக்கு எண்ணற்ற நூற்றுக்கணக்கான முற்போக்கு சக்திகள் இருந்தாலும் கூட சான்றோர் தமிழர் பேரவை, தமிழ் பேரவை, அந்த பேரவை, இந்த பேரவை, தமிழ் தேசிய அமைப்புகள், ஏகப்பட்ட முற்போக்கு அமைப்புகள் இருக்கு. அந்த முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கவும், நல்ல தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மோசமான நடவடிக்கைகளை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதை நினைப்பதை செயலாக்கம் செய்வதற்கான ஒரு வலிமை வாய்ந்த கட்டமைப்பை, வலிமை வாய்ந்த அரசியலமைப்பை, வலிமை வாய்ந்த அரசாங்கத்தை உருவாக்கணும் இல்லையா? அந்த உருவாக்குவதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. கொள்கை பிரச்சனை இருக்குது, ஒன்றாக இணைவதிலே பிரச்சனை இருக்கு. இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் மாதிரி அதை உருவாக்கி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் நடவடிக்கையிலாவது நம்ம இறங்கி செயல்படலாம் என்று அவர்கள் நினைக்கலாம்னா அதை விட அவங்க நினைக்கல என்று பல காரணங்கள் இருக்கு. இந்த பல காரணங்களினால்தான் தமிழகத்தில் முற்போக்கு சக்திகள், நூற்றுக்கணக்கான சக்திகள் இருந்தாலும் கூட, முற்போக்கு கட்சிகள் சின்ன குட்டி கட்சியாக இருக்குது, நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் குறைந்தபட்சமாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றுவதற்கு, தமிழகத்தினுடைய தமிழ் சமூகத்தை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நமக்கு வரக்கூடிய எதிர்கால ஆபத்துகளை ஒழிப்பதற்கு நாம் ஏதாவது செய்யலாம் என்று அவர்கள் கூடி பேசி குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட அவரால் இணைய முடியவில்லை. இது தமிழகத்திற்கான ஒரு சாபக்கேடு என்று கூட சொல்லலாம். இந்த சாபம் அந்த வார்த்தைகள் நம்பிக்கையில் இருந்தாலும் மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடுன்னு சொல்ல முடியும். இதுதான் அந்த நண்பர் கேட்ட கேள்வி. கோவை வந்திருந்த போது உடுமலைக்கு போனேன். அந்த உடுமலையில் எனது நண்பர் பால் கண்ணீர் இருந்தார். பால் கண்ணீருடைய நண்பர்களை சந்தித்த பொழுது அவர் ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுத்தாங்க. உடுமலை பகுதியினுடைய வரலாறு, தொல்லியல் காலத்திலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட அந்த ஊராக இருந்திருக்கப்பட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். நல்ல புத்தகம், படித்து இனிமேல் தான் படிக்க வேண்டியிருக்கு. படிச்சுட்டு அவங்க கமெண்ட் கேட்டிருக்காங்க, கமெண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி அதை முடிச்சுட்டு அவர் பார்த்துட்டு திரும்பி வருகின்ற வழியில் எனது நண்பர் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். முற்போக்கு சக்திகள் தன்னை சுற்றி இருக்கிற சிறு கூட்டத்திற்கு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிறு பகுதி மக்களுக்கு அவர்கள் அந்த கொள்கைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிறு பகுதியை தாண்டி பெரும் பகுதி நிலப்பரப்புக்கு அவரால் முன்னேற முடியல. பெரும் பகுதி நிலப்பரப்புக்கு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மிகப்பெரிய அளவிலான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. பணபலம் வேணும், படைபலம் வேணும், எல்லாம் வேணும் வச்சுங்களேன். ஆனால் முற்போக்கு சக்திகள் ஒன்றாக இணைவது எளிதானது, அதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் ஒன்றாக இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமோ இல்லை வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக, குறிப்பிட்ட கோரிக்கைக்காக ஒன்றிணைவது என்பது மிக மிக கஷ்டம். ஏன்னா நான் சொல்வதுதான் சரி, எனது கொள்கை தான் சிறந்தது, எனது கொள்கை தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அனைவரும் நம்புறாங்க. அப்போ அனைவரும் எல்லாரும் சொல்றது சரியாகி விடுமா? அப்போ எல்லோரும் ஒரு புள்ளியில் இணையணும். ஒரு புள்ளியில் இணைவதை அவர்கள் விரும்பல, இல்லை ஒரு புள்ளியில் இணைவது அவர்கள் சாத்தியமற்றதாக இருக்கிறது. பல முறை பல காலங்களில் அதற்கான முயற்சிகள் எடுத்து எடுக்காமல் முயற்சிகள் எடுத்து தோற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது முன்னெடுப்பு இல்லாமல் போயிருக்கும். பல்வேறு காரணிகள் அதுக்கு இருந்திருக்கும். அது எனக்கு தெரியல. அது இன்னும் நெருங்கிய பலரிடம் பார்த்து பேசினாதான் தெரியும். அந்த வகையில் முற்போக்கு சக்திகள் தமிழகத்தில் எண்ணற்ற சக்திகள் இருந்தாலும் கூட அந்த எண்ணற்ற சக்திகள் பெரும்பகுதி நிலப்பரப்பை கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு பயன்படாமல் உள்ளூரிலேயே தங்கிவிட்டது. உள்ளூரிலேயே தங்கிவிட்ட முற்போக்கு சக்திகள் பேரெழுச்சி பெற வேண்டிய காலமாக இருக்குது. பேரெழுச்சி எப்பொழுது பெறும் என்று நமக்கு தெரியாது. பேரெழுச்சியை பெறுவதற்கான களம் சமீப காலத்தில் தமிழகத்தில் இருக்கிறது. அவர்கள் பேரெழுச்சி பெறுவார்களா, ஒன்று சேருவார்களா, ஒரு மாற்றத்திற்கான விதைகளை தூவ வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், நமது காலம் முடிவதற்குள்ளாகவாது இதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவார்களா என்று எனக்கு தெரியாது. காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி இன்றைய காணொளியை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.